இன்றைக்கான மினி விலாக் பார்க்கலாமா? பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் நம்ம என்ன ரெசிபி செய்ய போகிறோம் அப்படிங்கிறத. ஆமாங்க, பாஸ்தா தான். எப்படி செய்கிறோம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். பாஸ்தா வேக வைக்கும்போது உப்பு எண்ணெய் சேர்த்து வேக வைங்க. நல்லா வேகட்டும். அதுக்குள்ளே கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரே 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு பல்லாரி வெங்காயம், 1½ பழம் தக்காளி, ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ நான் துருவின கேரட் சேர்த்துருக்கேன். ஒரே ஒரு கேரட், பீன்ஸ் கூட சேர்த்துக்கலாம். எல்லா காய்கறியும் சேர்த்துட்டு நல்லா வதங்கி வரட்டும். நான் இன்றைக்கி வெள்ளை பட்டாணி சேர்த்துருக்கேன். பச்சை பட்டாணி கூட சேர்த்துக்கலாம். நல்லா ஊற வச்சு 3 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பட்டாணி அப்படியே இதில் சேர்த்துட்டு 3 டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா, ஒரு 1/4 ஸ்பூன் மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நம்ம இதுக்கு வேறு எந்த மசாலாவும் சேர்க்க போகிறதில்ல. கட்டாயம் 3 டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா மட்டும் சேர்த்து செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ மசாலா எல்லாம் நல்லா பச்சை வாசம் போனதுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருக்க மக்ரூனியை சேர்த்துட்டு நல்லா கிளறி இறக்கிக்கலாம். நல்லா கிளறணும் அப்படின்னா தான் மசாலா பாஸ்தா எல்லாமே ஒன்று சேரும். நான் இன்றைக்கி லைட்டாக குலைவாக வேக வச்சுருக்கேன். எங்கள் வீட்டு குட்டீஸுங்களுக்கு குலைவாக இருந்தால் தான் பிடிக்கும். நீங்கள் உதிரி உதிரியாக வேணும் அப்படின்னா ஒரு ஸ்டேஜ் முன்னாடி எடுத்தோம் அப்படின்னா நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கும். கட்டாயம் எல்லார் வீட்லேயும் பாஸ்தா செய்வோம். கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.